வெல்கம் டு ஜேர்னி வித் ஜெய். நான் உங்கள் ஜெயன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இன்றைக்கி வந்து பரபரப்பான ஒரு ஷாப்பிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க யூஸ்டு மொபைல் மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் நான், சுலைமான், எட்வின் 3 பேரும் போகிறோம். போயிட்டு எல்லா மொபைலும் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது, அடுத்த ட்ரோன் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நமக்கு ஏதாவது வாங்க டெம்ப்டிங்காக ப்ரைஸ் இருந்துச்சுன்னா அதையும் அப்படி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சூப்பராக வருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் பார்க்க போயிட்டு இருக்கோம். வந்தாச்சு. புங்காங் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் இது. புங்காங் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நிறையா ஷாப்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க. அதனால் நம்ம நண்பர்கள் முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட தான் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு அப்படியே கடைகளாக போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் பாருங்கள், நைட் மார்க்கெட் இங்கே பாருங்கள், ஹோட்டல் பாருங்க. பார்த்தீங்களா ஹோட்டல் ரொம்ப பிஸி. இந்த ஏரியாவும் பிஸியாக இருக்கு. இங்கே தான் கிளம்பி போகணும். எந்த ஏரியான்னு பார்த்துட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் நாதன் ரோடு வச்சிருக்காங்க. நம்ம பேர் ஜெகநாதன் தானே, அந்த நாதனை வந்து இங்க வச்சுட்டோம். இது எந்த தலைமுறையில வந்து எனக்கே வச்சேன்னு தெரியல. ஃபுல்லா நாதன் ரோடுன்னு சொல்லி நம்ம பேர்லயே ரோடு இருக்கு, பாத்துங்க. ஃபுல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடைகள், எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் எல்லாமே. சிக்னல் டிராப்ஸ்ன்றது இங்க அப்படியே கூட்டமா வர வேண்டியது. திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு எங்க பார்த்தாலும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஃபுல்லா யூஸ்டு மொபைல் வச்சிருக்காங்க. ஆஹா, வாங்க உள்ள போயிடலாம், போயிட்டு பார்க்கலாம். வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ரேட்ட பாருங்க. ப்ரோ மேக்ஸ் 128. ஆஹா, 5080. எல்லாம் ரேட்டு ஜாஸ்தியா போட்டுருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் வெளியே இருக்குல்ல கடை, உள்ள போனோம்னா கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இங்க வச்சிருக்கான் பாருங்க. டுவெல் மணி இருக்கு. இங்க இருக்கு 12 மணி இருக்கு. ஆமா, இங்க ஒரு 12 மணி 2280. எக்ஸ் இருக்கு, இருக்கு 13 ப்ரோ வச்சிருக்கானே 4280. ஜாஸ்தி, நம்ம ஊர்ல வாங்கிடலாம். நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு கடையா பார்த்துட்டு இருக்கோம். வரிசையா போட்டு ரேட்டு போட்டு ஒட்டி வச்சிருக்கானுங்க. ஆமா, சரி பாருங்க, இங்க பாருங்க. இல்ல 3800. அது நம்ம ஊர்ல கம்மியா 30,000 கிடைக்குது. 3600. 12 ப்ரோ மேக்ஸ், அது 13 ப்ரோ மேக்ஸ் 3600. இவன் 12 ப்ரோ மேக்ஸ் 3800 போட்டு வச்சிருக்கான். ஷாப்ல வச்சிருக்காங்களா, லைட் போட்டு அது கிடைக்கலாம். இது ஃபுல்லா யூஸ்டு மொபைல் ஷாப். எல்லாமே வச்சிருக்காங்க, ஆக்சசரிஸ் வச்சிருக்காங்க, மொபைல்ஸ் வச்சிருக்காங்க. இது 14 ப்ரோ மேக்ஸ், 15 ப்ரோ மேக்ஸ் 9580. ஆஹா, பாக்குறது தான் ரேட்டு போட்டு வச்சிருக்காங்க, வாங்குற மாதிரி ரேட்டு போட்டு வைக்கலையா அவனுங்க. ஆமா, அங்க பாருங்க 15 ப்ரோ மேக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓ, ரேட் எல்லாம் அப்படியே டிஸ்பிளே போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஹை ரேட்டா போட்டிருக்காங்க, வேலைக்கு ஆகாது. போக்கோ அப்படின்னு ஒரு மொபைல், ஆனர் 13
1380 வந்துட்டு ஒரு டெம்பர் கிளாஸ் ஓட்டுறோம். மொபைல்லாம் பார்த்தா புது ரேட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஃபேன் வாங்கிட்டோம். இங்க பாருங்க, அதை எடுத்து காமிங்க. இந்த ஃபேனு கூலிங் ஃபேனு அப்படியே கிச்சன்ல நின்று அப்படியே கழுத்துல போட்டுட்டு வேலை பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குன்னு ஒன்று வாங்கியாச்சு. $98, கிட்டத்தட்ட ஒரு 1100 வந்துச்சு. வாங்கியாச்சு. இந்த கடையில் தான் வாங்கினீங்க. வாங்கியாச்சு. பார்க்கலாம், வேற ஏதாவது பொருள் பார்க்கலாம். லேப்டாப் ஓகே. அசூஸ் எல்லாம் வச்சிருக்கான், ஹெச்பி வச்சிருக்கான். லேப்டாப் 2 சில்ட்ரன்ல வச்சிருக்கான். 20,000. என்ன மாடல்? ரெண்டு சில்ட்ரன் வந்து இதுவா? ஓகே, இல்ல எனக்கு இதுதான் வேணும், விண்டோஸ் தான் வேணும். என்ன பண்ணா எடுத்து வந்திருப்பேன் சீப்பா. இது வந்து இங்க வந்து ட்ரோன் இருக்கு. ட்ரோன் பாருங்க. இது வந்து எவ்வளவு சொன்னா இந்த ரேட்டு? மேவிக் DJI 2 ஃபைனலா எவ்வளவு தருவான்னு கேளுங்க. புதுசு இல்ல, பழசு எவ்வளவு தருவேன்னா 4,500. 50,000 கிட்ட சொல்றான். மேவிக் Air 3 இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம நண்பர் பேட்டரி வாங்கினாரு. அது பாத்தீங்கன்னா இது மேவிக் 2 தானே. மேவிக் 2 இருக்கு. $700. $700 6 மாசம் வாரண்டி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 7,700 ஆச்சு நம்ம காசுக்கு. 8 ரூபா ஆயிடுச்சு. ஆமா, குறைக்க மாட்டேங்கிறான். குறைச்சி கேட்டா உள்ள எடுத்து வைக்கிறான். நமக்கு வாங்க ஒன்றும் வாங்கல, நம்ம நண்பருக்கு எடுத்து வாங்கியாச்சு. அப்படியே வாங்க, அடுத்து பார்ப்போம். ட்ரோன்ஸ் எல்லாமே இருக்கு. மொத்தம் ஃபுல்லா சுத்தியாச்சு. சுத்திட்டு ட்ரோன் பேட்டரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், அவருக்கு ஃபோன் பண்ண அவர் எடுக்கல, அதனால அவர் விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நண்பர்களுக்கு வாங்கியாச்சு. வாங்கிட்டு மார்க்கெட் விட்டு வெளியே வர்றோம். ப்ரைஸ் வந்து எல்லாம் அப்படி சீப்லாம் சொல்ல முடியவில்லை. ஓகே, ரீசனபிளா இருக்கு. சரி, அப்படியே பார்ப்போம். இங்க தானே பார்த்தோம். இங்க இருக்கு பாருங்க. இருக்கு, இங்க இருக்கு. நல்லா இருக்கல, ஹை குவாலிட்டி எதா இருக்கான்னு கேட்போம். இவன்ட்ட ஒரு ஃபேன் வாங்கிட்டோம். இங்க பாருங்க, இந்த ஃபேன் வந்து நம்ம ஊர்ல வந்து அந்த கழுத்துல போட்டு கிச்சன்ல ஒர்க் பண்றதுக்கு. அது வந்து ஒன்னு வந்து 290 தானே போட்டிருந்தான். 290. இப்போ நாங்க 2 வாங்கிட்டோம். இது ஒன்று சேர்த்து 2ன்னா 520 கொடுத்தா. ஓகே, ஃபைன், வாங்கியாச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே. 2個人我俾多張單你啊！你快照你話你揾唔到啊？佢嗰度有張。ஆக மொத்தம் நமக்கு வாங்கியாச்சு, நண்பரும் வாங்கிட்டாரு. அவர் வந்து எதை பார்த்தாலும் உடனே வாங்கிடுறாரு. நம்ம வந்து இங்க இருந்து கொண்டு போறது எல்லாமே ரொம்ப யோசிக்கிறோம். அவர் யோசிக்கிறதே இல்லை. ட்ரோனெல்லாம் அசால்ட்டா கொண்டு வந்துட்டாரா. அதனால அடுத்து வரும்போது அவரே எல்லாம் கொண்டு வர சொல்லு. அது ஒரிஜினலா இல்ல, ஒரிஜினல் மாதிரி இருந்தா வாங்கலாம். நல்ல குவாலிட்டி. இந்த மாதிரிலாம் வந்து சிலிக்கான்ல வந்தா வாங்கலாம். அது வந்து மொபைல் கேஸ் பார்க்கலாம். வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம கிளம்புறோம். வாங்கியிருக்கிறது வந்து ஃபேனு, அதாவது இந்த ஃபேன் தான் வாங்கியிருக்கிறோம். நம்ம 290, 2க்கு வந்து 520 சொன்னா வாங்கியாச்சு. போலாம். ஓகே, பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. ஆமா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.